ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு டாப் 5 பேக்குகோவோட பேடாஸான மூமெண்ட்டை லிஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிறோம். அதை பற்றி பேக்குகோ சேவிங் ஆல் மைட். ஓகே, இன் சீசன் 1 ரெஸ்கியூ ட்ரைனிங்காக கிளாஸ் 1A எல்லாத்தையும் ஒரு ஆடிட்டோரியத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த டைமில் ஷிகராக்கி அண்டு குரோகிரி ஆல்மைட் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஆல்மைட் ஒரு பேட்டில் பண்ணிட்டுருப்பார். ஒரு நோமு ஆல்மைட்டை டிஃபீட் பண்ணுறதுக்காக ஒரு நோமு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த நோமு என்ன பண்ணுன்னா ஒரு ஷாக் அப்சர்ப்ஷன் மாதிரி ஆல்மைட்டோட எல்லா பஞ்சையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஆல்மைட்டே ஒரு டஃப்பாக அந்த நோமு கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த டைமில் குரோகிரியோட பவர் என்னென்னா ஒரு டெலிபோர்ட் பண்ணுவான். எந்த பர்சன் எங்கே வேணால் டெலிபோர்ட் பண்ண முடியும். அந்த டைமில் ஆல்மைட்டை ஒரு லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு கில் பண்ணுற சுச்சுவேஷனில் போகும்போது பேக்குகோ ஒரு என்ட்ரி கொடுத்து ஆல்மைட்டை சேவ் பண்ணுவான். அது பார்க்கும்போது ஒரு பேடாஸான ஒரு என்ட்ரி கொடுத்து ஆல்மைட்டை சேவ் பண்ணி குரோகிரியை தரையில் வச்சு சோக் பண்ணிவிட்டு நீ ஒரு ஃபிங்கர் அரைச்சிட்டா கூட இப்போ நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனே பயன்படுத்திடுவான் பேக்குகோ. அப்போ பக்கத்தில் இருக்கிற கிரீஷியமேன் சொல்லுவான், கீழே இருக்கிற வில்லனோட நீ தாண்டா எனக்கு ரொம்ப பெரிய வில்லனாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அது ஒரு பேடாஸான மூமெண்ட். 4th ஒன், பேக்குகோ இன் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல். ஓகே, ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அப்போது கேவல்ரி பேட்டில் ஒன்று நடக்கும். அது எப்படின்னா 4 மெம்பர்ஸ் ஒரு டீமில் இருப்பாங்க. 3 மெம்பர்ஸ் கீழே இருந்து 4th மெம்பரை மேலே உட்கார வச்சு ஒரு குதிரையில் மேலே ரைட் பண்ணுற மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு போகணும். தென் அதே மாதிரி எல்லா டீமும் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே உக்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்தோட நெக்லி ஒரு பாயிண்ட்டு வச்ச ஒரு பேண்ட் ஒன்று இருக்கும். அந்த பேண்டை ஒரு டீம் இன்னொரு டீம்கிட்டேருந்து எடுக்கணும். இவங்க அப்படியே மேலே இருக்கிறவங்க தூக்கிட்டே போயிட்டு பக்கத்தில் ரன் பண்ணி அவங்ககிட்டேருந்து பிடுங்கணும். அப்படி இல்லைனா அவங்கள அட்டாக் பண்ணி அது எடுக்கணும். யார் கடைசியில் அதிக பாயிண்ட் வச்சுக்கோங்களோ அவங்க தான் வின்னு. அந்த டைமில் கிளாஸ் 1Bயில் இருக்க மோனோமாங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்னா, பேக்குகோவோட ஹெட் பேண்ட் அந்த நெக் பேண்டை அவன்கிட்டருந்து எடுத்துருவான். இந்த மொனோமாங்கிற கேரக்டரோட குவர்க் என்னதுன்னா காப்பி பண்ணிப்பான். அவன் யாரோ எந்த பர்சனை டச் பண்ணாலும் அவனால் அந்த டச் பண்ண பர்சனோட குவர்க்கை ஒரு 5 மினிட்ஸ்க்கு அவனால் யூஸ் பண்ண முடியும். அந்த டைமில் பேக்கோட நெக்லேருந்து அந்த நெக் பேண்ட் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கிற நெக் பேண்டை எடுத்துருப்பான்ல, எடுக்கும்போது அவன் நெக்கை டச் பண்ணியிருப்பான். அதனால் அவனால் 5 மினிட்ஸ்க்கு பேக்கோட கோர்க்கை யூஸ் பண்ணுவான். அப்போ அதை வச்சே டிஸ்ட்ராக்ட் ஆகி தப்பிச்சிட்டு இருப்பான். பேக்குகோ என்ன சொல்லுவான், மற்ற எந்த டீமுமே நம்மளுக்கு இனி ஆப்போனன்ட் கிடையாது, இந்த ஒரு டீம் மட்டும் தான் நம்மளுக்கு ஆப்போனன்ட்டு, இவன்ட்டு இருந்து எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மொனோமா இருக்கான் இல்லையா, பேக்குகோக்கிட்டேருந்து அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போனவன், அவன் நினச்சிருக்க மாட்டான் இவங்க திருப்பி நம்மக்கிட்ட எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிருக்கவே மாட்டான். பேக்குகோ என்ன தான் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே அவன் ஒரு மேடான கேரக்டர்னு நினச்சிட்டு போயிடுவான். பட் பேக்குகோ கீழே இருக்கிற கிரிஷிமா அண்டு பேலன்ஸ் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க அவன் பேக்குகோ டீமில். அவங்கள போங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி போக சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணுவான். ஃபாலோ பண்ணி அந்த மொனோமா டீமில் இருக்கிறவங்க கீழே இருக்கிற 3 பேருமே டிஃபெண்ட் பண்ணுவாங்க பேக்குகோவை. பேக்குகோ அவங்க மேலே உக்காந்துட்டு ஃப்ளை பண்ணி, அதாவது கால் கீழே லேண்டில் பட்டுருச்சுன்னா அவுட்டு. ஸோ பேக்குகோ அவன் டீமை விட்டு ஃப்ளை பண்ணி மொனோமா டீம் பக்கத்தால் போயிடுவான். பக்கத்தால் போயிட்டு மொனோமா டீம் என்ன பண்ணும், பேக்குகோ வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு பேரியர் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பேரியரை பேக்குகோ வெறும் கையாலேயே உடச்சிருவான். இவன் உடச்சிருவான்னு நினைக்கவே மாட்டாங்க. இவன் பேரியர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் பேக்குகோ ஒரு பேர் ஹேண்டாலேயே அந்த பேரியரை உடச்சி மொனோமோ இதுக்கு முன்னாடி மற்ற டீம்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த பேண்டு பாயிண்ட்ஸ் நெக் பேண்ட் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டில் தான் வச்சுருப்பாங்க. அதை என்ன பண்ணுவான், பேக்குகோ அவனோடதை மட்டும் எடுக்கிறது இல்லாமல், பேக்குகோவோட பாயிண்ட்டை மட்டும் எடுக்கிறது இல்லாமல் மொனோமா மற்ற டீம்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண எல்லா பேண்டையும் எடுத்துருவான். என்கிட்டேருந்து ஒன்று எடுத்திங்கன்னா ஒன்ட்டுக்கு எல்லாமே எடுப்பண்டாங்கிற மாதிரி காமிச்சிருப்பான். நெக்ஸ்ட்டு 1v1 டோர்னமெண்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் பேக்குகோ விசஸ் டோக்கோயாமி ஃபைட்டில் டோக்கோயாமியோட கோர்க் என்னன்னா டார்க் ஷேடோ. அவன் ஒரு டார்க் ஷேடோவை க்ரியேட் பண்ணி அந்த ஷேடோவை வச்சு அட்டாக் பண்ணுவான். அது கண்ட்ரோல் பண்ணுவான். அதுக்குன்னு தனியாக ஒரு சோலும் இருக்கும். அதுவும் தனியாக செயல்படும். அந்த டார்க் ஷேடோவும் தனியாக அதுக்கேற்ற மாதிரி பிரெயின் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணும். அந்த ஃபைட் அப்போது டார்க் ஷேடோ, அதாவது ஒரு டார்க்னஸ்லேருந்து தானே வருது, அதோட வீக்னஸ் ஃபயர் தான். ஒரு டார்க்குக்கு ஆப்போசிட் லைட் தானே, அந்த லைட் தான் அதோட வீக்னஸ். அது யார்கிட்டையுமே டோக்கோயாமே சொல்லியிருக்க மாட்டான். பேக்குகோ அவன்கிட்ட ஃபைட் பண்ணும்போது அந்த டார்க் ஷேடோவோட வீக்னஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிருவான். இதே மாதிரி தான் குரோகிரி கூட ஃபைட் பண்ணும் போதும் குரோகிரி என்ன தான் ஒரு இன்வல்னரபுளாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே குரோகிரியோட வீக்னஸை கண்டுபிடிச்சி தான் அந்த ஃபஸ்ட்டு சீசன்லேயும் ஆல்மைட்டை சேவ் பண்ணும்போது அட்டாக் பண்ணியிருப்பான். சேம் டோக்கோயாமியோட வீக்னஸையும் பேட்டில் பண்ணும் போதே அந்த பேட்டில் அனலைஸ் மூலியமாகவே கண்டுபிடிச்சிருவான். அவனோட ஒரு ஆப்போனண்ட்டோட வீக்னஸ் பேக்குகோ அவன் கூட கொஞ்ச நேரம் பேட்டில் பண்ணாலே பேக்குகோவால் கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி தான் டோக்கோயாமியோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணி டோக்கோயாமியை டிஃபீட் பண்ணிடுவான்.
அதுவே வந்து டோக்கியோமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கறனால பேக்குகோ வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் அஹெடாக போயிடும். எல்லாரும் ப்ரோ ஹீரோஸுமே இந்த பேக்குகோ வந்து இவனோட பேக்குகோவோட கேப்பபிளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்பர் 3ல பேக்குகோ விசஸ் ஆல்மைட். ஓகே. ஃபைனல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போது பேக்குகோவும் மிடோரியாவும் சேர்ந்து ஆல்மைட்டுக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணி இல்லைனா எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா பேக்குகோவும் மிடோரியாவும் ஃபைனல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் மிடோரியா வந்து ஆல்மைட்டு கூட ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹெசிடேஷனாகவே இருப்பான். பட் பேக்குகோ வந்து ஆல்மைட் அந்த ஆப்போசிட்டில் இருப்பார். பேக்குகோ இந்த ஆப்போசிட்லேருந்து 1v1க்கு வாடாங்கிற மாதிரி கூப்பிட்ற மாதிரி நடந்து போவான். அது பார்த்தோம்னா என்னடா நீ ஆப்போனண்ட்டில் யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியலையாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஆல்மைட் என்ன பண்ணுவார், இப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ் செகண்டில் வந்து அந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். ஒரு ஃப்ளாஷில் வந்து பேக்குகோ பக்கத்தால் வந்துடுவார். பக்கத்தில் வந்து பேக்குகோட ஸ்டொமக்கில் ஒரு பஞ்ச் பண்ணுவார். என்ன தான் அந்த பஞ்சு வந்து நார்மலாக ஒரு பஞ்ச் தான். ஏன்னா அவங்களோட ஆல்மைட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவர் வந்து எப்படி பஞ்ச் பண்ணணுமோ அந்த மாதிரி பார்த்து தான் பஞ்ச் பண்ணுவார். பட் இருந்தாலுமே அந்த ஒரு பஞ்சுக்கு பேக்குகோ வந்து வாமிட் பண்ணிடுவான். வாமிட் பண்ணி கீழே அப்படியே ஒரு ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்துருவான். மிடோரியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஷாக் ஆகி நின்ன இடத்துலேயே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுவான். பேக்குகோ திரும்ப எந்திரிச்சு வந்து ஆல்மைட் கூட ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பான். மிடோரியாவும் கூட சப்போர்ட் பண்ணுவான். பட் இருந்தாலும் பேக்குகோ வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ஃபேஸில் அவரோட எல்போலன்னு எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோஷனை க்ரியேட் பண்ணி ஆல்மைட்டை ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பான். கிவ் அப் பண்ணவே மாட்டான் பேக்குகோ. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார், ஆல்மைட் வந்து பேக்குகோ சோக்கை கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணிடுவார். அந்த டைம்லேயுமே பேக்குகோ என்ன பண்ணுவான்னா அவனோட டிஃபீட்டை ஒத்துக்கவே மாட்டான். அப்பையும் ஆல்மைட் அவன் கழுத்தை பிடிச்சிருக்க டைம்லேயும் அவனோட ஹேண்டில் பாம்பில் ஸ்வெட்டை க்ரியேட் பண்ணி எக்ஸ்ப்ளோஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் கை வந்து அதனால் ரொம்ப டேமேஜ் ஆகும். பேக்குகோட ஹேண்ட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அட்டாக் பண்ணுவான். அந்த டைமில் ஆல்மைட்டை பேக்குகோவை பார்த்து ஷாக் ஆயிடுவார். பேக்குகோவோட வில் பவரை பார்த்து பாராட்டுவார். இந்த சிச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க. பட் பேக்குகோ வந்து அந்த டைம்லையுமே வின் பண்ணணுன்னு தான் பார்க்குறான். என்னை வந்து ஒரு வில்லனாக கன்சிடர் பண்ணுறனால என்னையுமே வந்து டிஃபீட் பண்ணி அவன் வின் பண்ணணுன்னு தான் நினைக்கிறான். ஆப்போனண்ட்டில் யாராக இருந்தாலுமே அவன் வந்து வின் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி பாராட்டுவார். தென் ஃபைனலி பிகாஸ் ஆஃப் பேக்குகோ அந்த பேட்டிலில் மிடோரியாவும் பேக்குகோவும் ஆல்மைட்டுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி அந்த ட்ரைனிங்கில் வின் பண்ணிடுவாங்க. தென் நம்பர் 2 பேக்குகோ விசஸ் லீக் ஆஃப் வில்லன்ஸ். ஓகே. லீக் ஆஃப் வில்லன்ஸ் பேக்குகோவை கிட்னாப் பண்ணிவிட்டு பேக்குகோவை வந்து வில்லன் டீமில் சேர்றதுக்காக பேக்குகோவை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக அவங்க பேஸுக்கு கூட்டிகிட்டு போய் பேக்குகோவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஷிகராக்கியும் இருப்பான். மொத்தம் அங்கே ஒரு 8 ப்ரோ வில்லன்ஸ் இருப்பானுங்க. அதில் வந்து ஷிகராக்கி வந்து நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரியும். இப்போ எப்படி ஆல்மைட்டுக்கு வந்து மிடோரியா ஒரு சக்ஸஸராக இருக்காரோ அதே மாதிரி தான் வந்து ஆல் ஃபார் ஒன்னுக்கு வந்து ஷிகராக்கி ஒரு சக்ஸஸரு. அந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லாக இருப்பான் ஷிகராக்கி. அவன் தான் வந்து வில்லனோட ஹெட்டு மாதிரி அதில் இருப்பான் ஆல் ஃபார் ஒன்னுக்கு அடுத்து. அந்த ஷிகராக்கி தான் வந்து பேக்குகோட்ட கேட்டுருப்பான். அப்போ பேக்குகோ என்ன சொல்லுவான்னா, அது 8 ப்ரோ வில்லன்ஸ் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. இவன் பேக்குகோ உட்காந்துட்டு அவனை ஹேண்ட் கஃபில் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ ஷிகராக்கி ஒரு அட்டாக் பண்ணிட்டு, நீ வந்து என்னை வந்து இப்போ உன் டீமில் சேரணும்னு நினைக்கிறேன், என் முன்னாடி நீ முட்டி போட்டு நீ கெஞ்சணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதெல்லாம் பார்த்தோன்னே அப்போ தான் தெரியும் பேக்குகோ யார் ஆப்போசிட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அவனுக்கு பயங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. நீ ஆப்போசிட்டில் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இரு. ஆனால் நான் என்னோடய கேரக்டரை வந்து எதுக்காகவும் நான் இது தாழ்த்திக்க மாட்டேன். பெரிய வில்ல வந்துட்டான்னு சொல்லிட்டு என்னை வந்து நான் பயப்படுற மாதிரியும் இல்லைனா நான் தப்பிக்கிற மாதிரியும் நடந்துக்க மாட்டேன். நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பேங்கிற மாதிரி காமிச்சிருப்பான். அது ஒரு வேறு லெவலில் மூமெண்ட்டாக இருக்கும். அங்கே சுற்றி இருக்க வில்லன்ஸே பார்த்து யாரா இவன் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுவானுங்க. இஃப் யூ வாண்ட் மீ டு ஜாயின் யுவர் க்ரூ தென் நீல் டவுன் அண்ட் பெக் மீன்னு சொல்லுவான். அதெல்லாம் பார்க்க அப்படியே வேறு லெவல் கூஸ்பம்ப் சீனாக இருக்கும். தென் அங்கேருந்து ஆல் ஃபார் ஒன் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. எல்லாம் டெலிபோர்ட் ஆகி அங்கே போவாங்க. அந்த டைமில் தான் ஆல்மைட் விசஸ் ஆல் ஃபார் ஒன்னுங்கிற ஒரு பேட்டில் நடக்கும். அந்த டைமில் பேக்குகோவை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக மிடோரியா, லீடா, டொடரோக்கி, கிரிஷிமா, யாயிரோசோ 5 பேர் வந்திருப்பாங்க. இந்த 5 பேரும் ஆல் ஃபார் ஒன்னோட ஆல் ஃபார் ஒன் அங்கே என்ட்ரி கொடுத்துருவான். அந்த வில்லனோட ஹெட்டு வந்தோடனே அப்படியே அந்த ப்ரெசன்ஸே பார்க்க எல்லாத்தையும் ஒரு இடத்த விட்டு நகர விடாத மாதிரி பண்ணிடுவான். அவங்களோட ஆறாவே அந்த பவர்ஃபுல்லாக இருக்கும். பேக்குகோவை காப்பாற்றுறதுக்கு வந்தவங்க எல்லாம் அப்படியே உறைஞ்சி போய் அப்படியே நின்றுவாங்க. மிடோரியா இன்க்ளூடு ப்ரொட்டாகனிஸ்ட் மிடோரியாவும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏதோ ஒரு பிளான் தேடணும், நம்ம கண்டிப்பாக ஃபைட்டே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சி ஒரே இடத்துல நின்றுவான். அப்பயும் தலைவன் பேக்குகோ அந்த ஆல் ஃபார் ஒன் கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 8 ப்ரோ ஹீரோஸ் கூடயுமே ஃபைட் பண்ணுவான். ஃபைட் பண்ணி
அவனுங்கெல்லாம் பார்த்து ஆல் ஃபார் ஒன்னே ஷாக் ஆயிரும். அந்த மாதிரி வந்து 8 ப்ரோக்கு சண்டை போட்டுருப்பான். மிடோரியாலாம் பார்த்து சைட்லேருந்து அப்படி நின்றுட்டுருப்பான். இவன் எப்படி காப்பாற்றலாங்கிறத யோசிச்சுட்டு இருப்பான். நகரவே மாட்டாங்க. உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும் அந்த 5 பேத்துக்குமே. பேக்குகோவை காப்பாற்ற அந்த 5 பேத்துக்குமே. உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும். பேக்குகோ அங்கே எல்லாத்துக்கிட்டையும் எஸ்கேப் ஆகி ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பான். தென் ஆல்மைட் வந்துடுவார். ஆல்மைட் வந்ததுக்கப்புறம் இவங்க 5 பேரும் ஒரு பிளான் பண்ணி பேக்குகோவை காப்பாற்றுறதுக்காக ஒரு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பேக்குகோவை காப்பாற்றிடுவாங்க. அது மூலியமே பேக்குகோ வந்து அந்த 8 ப்ரோ வில்லன்ஸ் கூட ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பான். ஃபைட் பண்ணுவான், எஸ்கேப் ஆகி ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பான். எப்படா நம்மளை காப்பாற்ற வருவாங்கன்னுலாம் எதிர்பார்க்கவே மாட்டான் அவன். அவன் காப்பாற்ற வந்தாங்க, அவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். ஆனால் அது மூலியமே வந்து அவனோட என்னதான் எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்தாலும் நான் இங்கே இருந்தால் நான் தாண்டா பாஸுங்கிற மாதிரி பேக்குகோ காமிச்சிருப்பான். அனிமிலே ஒரு டாப் மோஸ்ட் பேடாஸ் மூமெண்ட் பாக்குகோன்னா இந்த மூமெண்ட்டு தான். வேறு லெவலான சீனாக சம்பவம் பண்ணி வச்சுருப்பான் பேக்குகோ இதில். அதான் சொல்லுவாங்கள்ல, நீ யாராக வேணால் எவனா வேணா இரு, என்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி தான் பேக்குகோவோட கேரக்டரே அப்படி தான். எவன் இருந்தாலும் என்கிட்ட தள்ளி தான் இருக்கணும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனையே இல்லை, நான் எப்படியோ அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சீன்லலாம் வேறு லெவலில் பேக்குகோனா யார், அவனோட கேரக்டர் எப்படி, அவனோட கேரக்டருக்காக எப்படி அவன் 100% இருக்காங்கிறத வந்து அப்படியே 100% நம்மளுக்கு காமிச்சிருப்பான். தென் ஃபைனலி பேக்குகோ விசஸ் ஆல் ஃபார் ஒன். ஓகே கைஸ், இது வந்து ஒரு மாங்கா ஸ்பாய்லர் அலர்ட் போட்டுக்கிறேன். மாங்காஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கருத்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஃபைனல் வாரப்போ பேக்குகோ விசஸ் ஆல் ஃபார் ஒன்னுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டில் ஒன்று நடக்கும். அஃப்கோர்ஸ் பேக்குகோ அவனோட குவர்க்கை அவேக்கன் பண்ணிடுவான் கைஸ். அவேக்கன் பண்ணிடுறான். அதாவது ஒரு ரேர், அதான் எம்ஹெச்ஏ யூனிவர்ஸில் குவர்க் அவேக்கனுங்கிற ஒரு ரேரான விஷயம். அதான் பேக்குகோ வந்து அவேக்கனிங்கை வந்து அட்டைன் பண்ணிடுவான். ஷிகராக்கி மூலிமா பேக்குகோ ஒரு டெத் ஆகிடுப்பான். டெத் ஆகி மறுபடியும் அவனோட ஹார்ட்டை எல்லோரும் சொல்லுவாங்க எட்ஜ் ஸ்டார்ட் தான் வந்து பேக்குகோ மறுபடியும் ரீவைவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தியரி போயிட்டு இருந்துச்சு. அது வந்து ஒரு ட்ரூ கிடையாது. பேக்குகோவே தான் அவன் டெத் ஆகிற ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன்னாடி வந்து அவனோட நைட்ரோக்ளிசரின் ஸ்வெட்டை அவன் உடம்புக்குள்ளேயே பாஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருப்பான். அது என்ன பண்ணும், அந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆன அவன் டெத் ஆன டைமில் அது அந்த நைட்ரோக்ளிசரின் ஸ்வெட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அவன் ஹார்ட்டை மறுபடியும் பம்ப் பண்ண வச்சிடும். அந்த பம்ப் பண்ணதுனால மறுபடியும் பேக்குகோ ஒரு அவேக்கன்ட் ஸ்டேட்டில் ரீவைவ் ஆகி அலைவாயிடுவான். தென் ஃபைனலி பீக் ஆல் ஃபார் ஒன் கைஸ். ஆல் ஃபார் ஒன்னோட பீக் லெவலில் இருப்பான். அந்த டைமில் ஆல்மைட்டை கொல்ல போயிடுவான். டெத் பண்ண சுச்சுவேஷனில் போகும்போது மறுபடியும் ஃபஸ்ட் சீசன் 1 எப்படி என்ட்ரி கொடுத்து ஆல்மைட்டை காப்பாற்றினானோ பேக்குகோ, அதே மாதிரி இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்த வரைக்கும் ஆல்மைட்டு ஆல் ஃபார் ஒன் எல்லாரும் பார்த்து ஷாக்கு. நீ இன்னும் சாகலையாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பேக்குகோ வந்து அவன் உடம்பு ஃபுல்லாக, இப்போ நம்ம பாடியில் எல்லா இடத்துலையுமே ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்வெட் கிளான்ஸு எல்லா இடத்துலேருந்து எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் பண்ணுவான். எம்ஹெச்ஏ யூனிவர்ஸில் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் கேரக்டராக மாறிடுவான். ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஆகிடுவான். எல்லா இடத்துலேருந்து எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் பண்ணி ஆல் ஃபார் ஒன்னை போட்டு கதரை வச்சு ஆல் ஃபார் ஒன்னே டிஃபீட் பண்ணிடுவான். இங்கே ஆல் ஃபார் ஒன் பீக்கில் இருக்கிற டைமில் ஆல் ஃபார் ஒனுக்கு ரியாக்ஷன் டைமே இருக்காது. பேக்குகோவோட ஸ்பீட் அண்டு பவருக்கு வந்து ஆல் ஃபார் ஒன்னால் ரியாக்ஷன் கூட பண்ண முடியாது. போட்டு அடின்னு அங்கே இங்கேன்னு போட்டு பில்டிங்காக போட்டு சாத்துன்னு சாத்துவான் பேக்குகோ. தென் ஃபைனலி பேக்குகோவோட கோல் நம்பர் 1 ஹீரோ ஆல்மைட் மாதிரி ஆகணுங்கிறத வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணுறான். இந்த இடத்துல ஆல்மைட்டையும் அவன் பேக்குகோ சர்பாஸ் பண்ணிட்டான். ஆல்ரைட் கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.